கிடையாது. இந்த பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தோன்னு நான் அழுதுட்டேன் தெரியுமா. காரணம் இந்த சின்ன குழந்தைங்களை வச்சு இவங்க இவ்வளவு அழகா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கு இவங்க எல்லாருக்கும் என் சார்பில் நீங்க ஒரு கிளாஸ் கொடுத்துருங்க. கண்டிப்பா நான் பெருமைப்படுறேன் இந்த ஸ்கூலை. என்ன எவ்வளவு பெர்ஃபார்மன்ஸ் பார்த்துருப்பாங்க, அவங்க என்கரேஜ் பண்ணி பேசுனாங்க. அதுல ஒரு பெரிய தேங்க்ஸ் சாருக்கு. கண்டிப்பா பிரின்சிபல் மேடத்தை கண்டு நான் சொல்லணும்னு நினைச்சேன். நீங்க ஸ்கூலை இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கீங்களா, அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும்னு நினைச்சேன். மெனி மோர் தேங்க்ஸ். எல்லாரும் வாழ்க்கை வளமுடன். எனக்கு தெரியுது எனக்கு. ஸோ ஸ்டடீஸ் மட்டும் இல்லை, எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸும் இவங்க கொஞ்சம் இன்வால்வ் பண்ணுறாங்க. ஸோ ஸ்கூல் பற்றி சொல்லணும்னா இட்ஸ் வெரி எக்ஸலண்ட். ஏன்னா எஜுகேஷன் மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இவங்களுக்கு ட்ரெயின் அப் பண்ணுறாங்க. டீச்சர்ஸ்லாம் நல்லா ட்ரெயின் பண்ணியிருக்காங்க. இண்டிவிஜுவல்ஸாக வந்து நல்லா ஸ்போர்ட்ஸு ப்ளஸ் இன்னோவேட்டிவாக வந்து இன்னும் வந்து பையன் வந்து 6th ஸ்டாண்டர்ட் படிக்கிறான். எல்லோஸ் கேப்டனாக செலக்ட் ஆகிருக்கான். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். இன்னைக்கு நடந்த ப்ரோக்ராம் 3 days தானே மேம்? இது ப்ராக்டிஸ் நடந்தது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. 3 daysலேயே ரொம்ப நல்லா பசங்களெல்லாம் நல்லா ட்ரெயின் அப் பண்ணி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. பிள்ளைங்க நான் மறுபடியும் கொண்டு வந்து ஜிஹெச்சில் போட்ட பேருக்கு இப்போ பிள்ளைங்க வந்து நல்லா மார்க் எடுக்காங்க, நல்லா இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. எல்லாமே இப்போ டான்ஸில் கலந்துட்டாங்க, பிரமிழில் கலந்துட்டாங்க, சிலம்பத்தில் கலந்துட்டாங்க. ஒன்றுமே விடுறதில்லை, எல்லாத்துலேயும் இப்போ இம்ப்ரூவ் ஆகிருக்காங்க. டீச்சர்ஸுக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லணும். ஏன்னா என் பிள்ளைங்க வந்து கொஞ்சம் டவுன் ஆகிட்டு இப்போ கொஞ்சம் வந்து ரேங்க்குக்கு வந்துட்டாங்கன்னா எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அது ஜிஎஃப்சிக்கு தான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். டீச்சர்ஸ் ரொம்ப நன்றி. All the programs very well. Really, I am very proud of all the students and all the teachers also. As the parents told, they have to improve. என் பிள்ளைங்க ஸ்கூல் போனாவே காலையில் ஏஞ்சி உட்காந்துடுறாங்க. ஈவினிங் வரணும்னா வாடான வரமாட்டாங்க, ஸ்கூல்லேயே தான் இருப்பாங்க. என்னாலே வாங்க வீட்டுக்கு போகலான்னு வரமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு அந்த அளவுக்கு ஸ்கூல் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்னொரு விஷயம், மேம் எல்லாம் என் குழந்தைங்கள ரொம்ப கேர் எடுத்து பார்த்துக்கிறாங்க.